பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்று முழங்கிய தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களோட வரிகளில் பெண்களை போற்றாத சமூகம் வாழாது வளராது என்ற வரிகளுக்கு ஏற்ப இன்றைய மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக ஒருங்கிணைச்ச ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கட்டும், குறிப்பிட்டு சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்ச தேடல் ஆனந்தன் ஐயா, கார்த்திக் ஐயா, அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே போல் இப்படிப்பட்ட ஒரு ஃபோரத்துக்கு நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு இந்த ஃபோரத்தின் மூலிமா நம்ம கட்சிக்கும் நாட்டு வளர்ச்சிக்கும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கருத்துக்களை கேட்குறதுக்காக இந்த ஃபோரத்திற்கு வந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன். This forum of digital politics, in my view, it's a good platform because this can really promote collaboration within political parties and it can also create political innovation in the political landscape. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் 143 கோடி மக்கள் தொகை இருக்குது. 143 கோடி மக்கள் தொகையில் 82 கோடி மக்கள் இன்டர்நெட் பயன்படுத்துகிறாங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 80 கோடி பேர், இந்தியாவில் 80 கோடி பேர் தினசரி அரசியல் செய்திகளாகட்டும் மற்ற செய்திகளாகட்டும் எல்லாத்தையும் யூடியூப்ஸில் பார்க்குறாங்க. இந்தியாவில் மொத்தம் 53 கோடி பேர் வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறாங்க. 43 கோடி பேர் இன்ஸ்டா பயன்படுத்துகிறாங்க. 23 கோடி பேர் தினசரி காலையில் எழுந்த உடனே முதல் வேலை காலை கடன்களை முடிக்கிறார்களோ இல்லையோ, காஃபி குடிக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் முகநூல் பார்க்காம எந்திரிக்கிறது. சமூக வலைதளத்தில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன, ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் என்ன, ட்விட்டரில் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்காம எந்திரிக்கிறது இல்லை. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மளோட யுகம் அப்படி மாறிட்டுருக்கு. முழுக்க டிஜிட்டல் யுகமாக இருக்குது. இன்றைக்கி இன்டர்நெட் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலவரத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் இப்படி ஒரு ஃபோரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும், தகவல் தொண்டு பாசறை பொறுப்பாளர்களுக்கும் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஃபோரம் மற்றவங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியல, எங்களுக்கு இது ரொம்பவே முக்கியம். காரணம், தொடக்க காலத்திலிருந்தே தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்து அதனுடைய கருத்தியலை முன்வைத்து மக்களை விழிப்புணர்வு பெறச் செய்து கருத்தியலாக்கி தர்க்கத்திற்கு தயாராக்கி இன்றைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நம்ம நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோன்னா அது எங்கள் அண்ணனோட கருத்தியல். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டும் வருகிறார்கள், இன்னும் ஏற்பார்கள். ஆனால் முதன்மையான செய்தி என்னென்னா, இந்த வளர்ச்சியை அடைஞ்சதுக்கு முதன்மையான காரணம் மேடை பேச்சுக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமூக வலைதளம் இன்னொரு முக்கியமான காரணம். அப்போ இயற்கையாகவே நாங்கள் சமூக வலைதளத்திலிருந்து வளர்ந்த கட்சி தான். இன்னைக்கு வேறு பரப்புகிறோம், கீழே தளத்தில் வேறு பரப்புகிறோம். ஆனால் எங்களோட அடித்தளம் சமூக வலைதளம். காரணம், எங்களோட கருப்பொருள் கருத்தியல். அந்த கருத்தியலை விதைக்காமல் மக்களை அரசியல் படுத்தாமல் எங்களோட அரசியல் சாத்தியமற்றது அப்படின்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அரசியல்னா என்ன, பிறப்பிலிருந்து இறப்பு வரை தீர்மானிப்பது அரசியல் அப்படின்னு மக்களை விழிப்புணர்வு பெற செய்து நாம் தமிழர் கட்சிக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் புரிதலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்ற 2024 தேர்தலில் தமிழ்நாடு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டோட முதன்மையான கட்சி திமுக. 40 கோடி இது அக்கார்டிங் டு கூகுள் டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட். 40 கோடி கூகுள் ஆட்ஸ்க்காகவும் ஃபேஸ்புக் ஆட்ஸ்க்காகவும் மட்டும் செலவழிச்சிருக்காங்க.
ஒரு ஆட் 27 ரூபாவும் இருந்திருக்கு, 2 லட்ச ரூபாவும் இருந்திருக்கு. இப்போ இந்த ஒரு பரப்புரை நடந்திருக்கு. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் ஏறத்தாழ ஒரு 10 கோடி இதே மாதிரி கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ்க்கு பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நாங்கள் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த தொழில்நுட்ப வசதிகள் மூலியமாக அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு பெற செய்கிறோமா, இவங்க இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஓட்டுக்காகவே நகர்ந்து இந்த பரப்புரை அனைத்தும் ஓட்டுக்காகவே செய்யப்பட்டு அவர்களை ஏமாற்றி வாக்கு வாங்கி ஆட்சி அதிகாரத்திற்கு உட்கார்ந்துருக்கிறோமா, இல்லை அவர்களை விழிப்புணர்வு செய்ய வச்சிருக்கிறோமா? 40 நம்மதே நாடும் நம்மதேன்னு சொன்னீங்க, பாசிசத்தை வேறறுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு கட்சி வளர்ச்சி 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 வல்லரசு ஆகணும் அப்படின்னு வளர்ச்சியை காமிச்சு ஆட்சிக்கு வந்தீங்க. உண்மையிலே வளர்ந்துட்டோமா? ஐயா சொன்னார் எத்தனையோ பேர் உணவுக்கு இல்லாமல் காலையில் இரவு தூங்க போகிறாங்கன்னு. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் மூலியமாக மக்களை சென்றடைகிறதுக்கான எளிய வழிகள் இருக்குது. 1957களில் பேரறிஞர் அண்ணா சட்டமன்றத்தில் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறார். அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியில் கருத்துருமன் அப்படிங்கிற ஒரு அமைச்சராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இந்த அண்ணாதுரை எங்கேயும் பசங்களுக்கு முன்னால் பேச விடாதீங்க, இவன் பசங்களை வளைச்சிடுறாரு. அதனால நிறைய இடங்களில் மாணவர்கள் சேராமல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது வரலாற்றில். அண்ணா ஒரு பதில் சொன்னார், என் குரலை நீங்கள் இப்படி அடக்கலாம், ஆனால் ஒரு காலம் வரும் நான் ஒரு இடத்திலிருந்தே அரசியல் செய்ய முடியும். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் நமக்கு அரசியலுக்கு உதவுது. ஆனால் அது எந்த அளவுக்கு உதவுது, எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்? ஜெர்மனியில் இப்போ ஒரு நடைமுறை இருக்குங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு நடைமுறைன்னு பாருங்களேன். தேர்தல் வருதுன்னா எலெக்ஷன் கமிஷனோட உத்தரவு ஒரு ஆலோசனையின்படி 25 முக்கியமான கேள்விகளை அடுக்குறாங்க. நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்தோட ஒத்துழைப்போட ஜெர்மனியில் இருக்கிற தேர்தல் அரசியல் கட்சிகள் எல்லாரும் இணைஞ்சி ஒரு கூட்டமைப்பாக யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒரு கூட்டமைப்பு, அதில் ஜெர்மனி நாடு எதிர்கொண்டிருக்கிற முக்கியமான 25 பிரச்சனைகள். நான் வந்தால் இமிக்ரேஷனை அலோவ் பண்ணுவேனா மாட்டேனா, நான் வந்தால் ஓப்பன் ட்ரேட் அலோவ் பண்ணுவேனா மாட்டேனா, இப்படின்னு 25 முக்கியமான பிரச்சனைகளை தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டில் இப்படிப்பட்ட ஃபோரத்தில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தெரியாத மக்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெப்சைட்டுக்கு போகிறாங்க. அதில் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற கேள்வியை பூர்த்தி பண்ணுறாங்க, டிக் அடிக்கிறாங்க. ஓகே, எனக்கு இமிக்ரேஷன் வேண்டாம், எனக்கு ஓப்பன் ட்ரேட் வேண்டாம் அப்படின்னு அந்த 25 முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறாங்க. அந்த பதிலில் அதிகப்படியாக எந்த கட்சி அவரோட நிலைப்பாடுக்கு ஒத்து வருதோ அந்த கட்சிக்கு வாக்கு போடுறாங்க. இப்படிப்பட்ட அரசியலை நம்ம தமிழ்நாட்டில் செய்யணுமா வேண்டாம்? இப்படிப்பட்ட ஃபோரம் நமக்கு இதை செய்ய முடியுமா இல்லை முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இல்லை, ஆனால் என்னைக்கா ஒரு நாள் மக்களை இஷ்யூ பேஸ்ட் அரசியலுக்கு நம்ம தள்ளணுமா வேண்டாமா? அதனால பாருங்க, எங்களோட முழுமையான செயல்முறையே எப்படி இருக்கும்னா கருத்தியல் சார்ந்து தான் இருக்கும். எங்கள் அண்ணா எங்கேயாவது பேசுகிறாருன்னா நாங்கள் அதை சமூக வலைதளங்களில், யூடியூப்ஸில், இன்ஸ்டாவில், ட்விட்டரில், பல்வேறு வழிகளில் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். ஏன் எடுத்துகிட்டு போகிறோம்? ஏன்னா எங்களுக்கு நோக்கம் மக்களை விழிப்புணர்வு பெற செய்யணும். எங்களோட பேச்சாளர்கள் பேசுகிறாங்க, கருத்தியலை முன்வைக்கிறாங்க, இருக்கிற அத்தனை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். யாராவது குறிப்பிட்டு சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியில் அவதூறுகளையோ இழிவான அரசியலையோ அபத்தமான அரசியலையோ செய்யலான்னு பாருங்கள், பொதுவாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு, அதில் எவ்வளோ கண்ணியமாகவும் உண்மையாகவும் உளப்பூர்வமாகவும் மக்களுக்காக நடந்துக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால அதில் அவதூறுகளோ ஆபத்தான பேச்சுக்களோ அபத்தமான பேச்சுக்களோ நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களுக்கு அது அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமாகவே பண்ண வேண்டியது இருக்குங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் கவனமாக பயன்படுத்துகிறோம். இது மக்களுக்கு தெரியும் இது எவ்வளோ நல்லது எவ்வளோ கெட்டதுன்னு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஒரு சில தொழில்நுட்பங்கள் இருக்குது இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலிமா நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ டீப் ஃபேக் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது.
நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய தேர்தலில் நம்ம முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஐயா வந்து மக்கள் முன்னால் தோன்றி என் பையன் அரசியல் கட்சிக்கு நீங்கள் வாக்கு போடுங்க அப்படின்னு சொன்னார். இந்தோனேசியாவில் சுகர்தோ அப்படிங்கிற ஒருத்தர், அவர் ஒரு நல்ல அந்த நாட்டு தலைவர், அவரை மறுபடியும் கொண்டு வந்து பேசினாங்க. இந்த நிகழ்ச்சியில் நான் குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஃபோரம், இது நமக்கு வேணும். ஏன்னா இது கொலாபரேஷனையும் இன்னோவேஷனையும் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணன் எப்பவுமே ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. சமூக வலைதளங்கள் மூலியமாக நம்ம மக்களை விழிப்புணர்வு பெற செய்யணும், அவங்கள கருத்தியலாக உடன்பட வைக்கணும், கொள்கைகளை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும், அவங்களுக்காக உழைக்கணும், அவங்களால ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், தமிழ் தேசியத்தை படைக்கணும். இதுக்கு டிஜிட்டல் அரசியலை பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம்.